எம்பிஎம் கோமாளி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இன்னைக்கு ஈதுல் அல்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ரீத் பண்டிகையை வந்துட்டு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது சவுதி, குவைத்து, கத்தாரு, துபாய், மஸ்கட்டு, இந்த மாதிரி பல நாடுகளில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய என் நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் பக்ரீத் பிறநாள் வந்துட்டு கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்துட்டு இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நீங்கள் பெருசாக மிஸ் பண்ணுறது மேலப்பாளையத்தை. நம்ம மேலப்பாளையம் ஊர் நாளைக்கு, அதாவது ஈதுல் அல்ஹாவை பெருநாளை கொண்டாடக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம மேலப்பாளையம் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளில் இருப்பீங்க. வெளிநாட்டில் இருக்க மக்களுக்கும் அதே நேரத்தில் நம்ம மேலப்பாளையத்தில் இருக்க மக்களும் புதிய கோணத்தில் இந்த எவ்வளோ சவுண்டோட பைக்குகள், நிறைய பசங்க வீடிங் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்க போகிறதில்லை, இவ்வளோ சவுண்ட் இருக்குது. பட் இதே நேரத்தில் வந்து மேலப்பாளையத்தோட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எம்பிஎம் கோமாளி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ நம்ம மேலப்பாளையத்தில் ஒரு முக்கிய வீதிகள் அப்படியே பார்த்துட்டு சில ரோடு வழியாக அப்படியே வந்து பஜார் மைதானத்துக்கு போகிறோம். பஜாரில் இன்னைக்கு மேலப்பாளையம் நைட்டு எப்படி இருக்கு, பெருநாளுடைய நைட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே வந்துட்டு மக்கள் வெள்ளம் தான். இப்போ அடுத்து இன்னொரு லொக்கேஷன்ல இருந்து வேற ஆங்கிள் எடுக்கிறேன்.
ஒரு வழியா ஜன்சில் தீக்கிற மாடியில் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் வெள்ளம் ஃபுல்லாகவே நிறையாவே பஜார் ஃபுல்லாகவே இந்த மக்கள் வெள்ளத்தை கடந்து வர்றதுனாலே வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்குது. இதில் வேறு டூ வீலர் வேறு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஐபிஎல்ல ஓதக்கூடிய ஊதிகள் வேற அங்கங்கே வச்சு ஊதிக்கிட்டே இருக்காங்க. பஜார் சாலைகள் எங்குமே மக்கள் வெள்ளமா தான் இருக்குது. அப்படியே இப்போ நேரா மீன் மார்க்கெட் போகிற ரோடு. ஏதோ என்னால் முடிஞ்சது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஊரில் இல்லாட்டாலும் ஊருடைய தற்போதைய நிலவரம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டில் ஒரு 10:30 மணி ஆகுது. 10:30 மணிக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேலப்பாளையத்தில் பல பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் மேலப்பாளையம் மெயின் பஜாரில் பெருநாள் நைட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் வந்துட்டு நாளைக்கு பெருநாள் தொழக்கூடிய பெருநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக், பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்ல மறந்துட்டேன். மேலப்பாளைய சிறுவர்களால் பேர் சூட்டப்பட்ட யானை மாடு, கொம்பு மாடு, கலசல் மாடு, சொங்கி மாடு, சூத்த மாடு, இப்படி பல மாடுகள் பேர் வைக்கப்பட்ட அனைத்து மாடுகளுமே நாளைக்கு பெருநாள் தொழுகைக்கு பிறகு தீ மெம்பரா தீ இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னொரு மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை கேமராமேன் பால் குலபி அவர்களுடன் அரவியானியாராகிய நான் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நாளையிலிருந்து தீ மெம்பரா தீ.